உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. குன்னூர் அருகே சிறுவகை ஈக்களை விரட்ட நடவடிக்கை எடுக்காத தாவேக அரசை கண்டித்து கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டத்தின் குன்னூர் மற்றும் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் ஈக்களின் பெருக்கம் திடீரென அதிகரித்துள்ளது. சேலா சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராமத்தில் லட்சக்கணக்கில் சிறுவகை ஈக்கள் முகாமிட்டுள்ளன. தலைக்கு மேல் வட்டமிடுவது, கண்களில் விழுவது, தண்ணீர், உணவுப் பொருட்களில் ஈக்கள் விழுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இது தொடர்பாக முறையிட்டும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை. தாவேக அரசின் இந்த மக்கள் விரோத நடவடிக்கையை கண்டித்து சேலாஸ் பகுதி முழுவதும் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஒரு மாத காலமாக இந்த கொசுனுடைய புது கொசுனால மக்கள் வந்து மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. ஒரு தேநீர் டீ கடையிலையோ ஒரு பேக்கரியிலையோ எந்த பொருளையும் ஒரு பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்குது. டீ வாங்கி வச்சு சாப்பிட்றதுக்குள்ளே அந்த கொசு 3-4 உழுகுது. அது வாங்குறவங்களுக்கும் பயன் இல்லாமல் போகுது. கடைக்காரங்களும் மிகுந்த நஷ்டத்தை அடைகிறாங்க. இது விஷயமா நாங்கள் பேரூராட்சி மூலமாக 2-3 டைம் அந்த கொசுக்கு அடிக்கிற மருந்துகளை அடித்து பார்க்குறோம். ஆனால் இது இந்த கொசுவை எங்களால் கட்டுப்படுத்தவே முடியறதில்லை. இது எதனால் உற்பத்தி ஆகுது, எப்படி உற்பத்தி ஆகி வருதுங்கிறது தெரியறதில்ல. இது உடனடியாக வந்து இந்த புது வகை கொசுவை அழிக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம், சுகாதாரத்துறை இணைஞ்சு பேரூராட்சி மூலமாக ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்கிறத இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். கடந்த சில நாட்களாக புது வகை கொசு தொல்லையானது பொதுமக்களை மிகவும் அச்சுறுத்தி வருகிறது. இந்த அரசும் இந்த புதுவகை கொசு தொல்லையிலிருந்து மக்களை காப்பாற்ற எவ்வித அக்கறையும் எடுக்கவில்லை. மாவட்ட நிர்வாகமும் இது தொடர்பாக இன்றைய வரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய உணவு பண்டங்களில் கூட இந்த கொசுக்கள் உள்ளே நுழைந்து புதுவகை நோய்களை உருவாக்கும் என்ற அச்சம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.